we are learning classification of business activities. Last class we are seeing secondary industries and manufacturing industries என்னன்னு பார்த்தோம். manufacturing industries நாலு இருக்கு. அதை பார்த்தோம் analytical industry, synthetic industry, processing industry, assembly industry. இப்போ வந்து அதுல secondary industries அடுத்த பகுதி construction industry, கட்டுமான தொழில். கட்டுமான தொழில். These industries are involved in the construction of building, dams, bridges, roads, as well as tunnels and canals. Tunnels and canals. என்ன சொல்றாங்க? These industries are involved in the construction of இந்த தொழில் கட்டுமானத்தில் ஈடுபடுவது. எதற்கு? பில்டிங், கட்டடம் கட்டுறாங்க, டேம்ஸ் அணைகள் கட்டுறாங்க, பிரிட்ஜஸ் பாலங்கள் கட்டுறாங்க, ரோட்ஸ் சாலை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, as well as tunnels and canals. tunnels and canal ஏரியாவில் வெட்டி கொடுக்குறாங்க, கால்வாய்கள் அமைத்து கொடுக்குறாங்க. அப்போ பாலம் கட்டுதல், சாலை அமைத்தல், கால்வாய் வெட்டுதல், அணைகள் கட்டுதல், இதெல்லாம் கட்டுமான தொழில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். These industries are involved in the construction of building, dams, bridges, roads, as well as tunnels and canals. Tunnels வாய்க்கால் canals வாய்க்கால் ஆறு வெட்டுதல், பாலம் வெட்டுதல், கால்வாய் வெட்டுதல், இதெல்லாம் இருக்குது. அந்த tunnels நீர்வழி ஏற்படுத்தி கொடுத்தல். நீர்வழி ஏற்படுத்தி கொடுத்தல். நெக்ஸ்ட் third one, secondary industry. third one, territory industries or service industries. territory or service, சேவை தொழில். முதல்ல என்ன இவங்க எந்த பொருளையும் உற்பத்தி செய்யறது கிடையாது. யார்? territory industries. they do not produce goods. இவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்யறது கிடையாது. these industries produce utility services. these industries provide இந்த தொழில்கள் அளிக்கின்றன utility services. அனைவருக்கும் தேவையான பயன்பாட்டுடைய சேவையை அளிக்கிறது. சர்வீசஸ் அண்ட் சில்டம் அண்ட் ப்ராஃபிட். அந்த சேவையை விற்கிறது, ஒரு லாபத்தை விற்கிறது. சேவை தொழில் இதெல்லாம் எதுவுமே சேவை தொழில். உதாரணம் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி சொன்னோம். தே ஹெல்ப் ட்ரேட். இந்த தொழில் ஹெல்ப் ட்ரேட், வணிகத்துக்கு உதவி செய்கிறது. இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகளுக்கு உதவி செய்கிறது. அண்ட் காமர்ஸ் வர்த்தகத்துக்கு உதவி செய்கிறது. This term also includes auxiliaries to trade. This term also includes auxiliary to trade. வணிகத்திற்கு துணையான அமைப்புகள் என்று இவைகள் அழைக்கப்படும். இந்த தொழிலானது வியாபாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு. auxiliary உதவியாக இருக்கக்கூடியது சொல்லப்படுகிறது. to trade like என்ன? பேங்கிங் வங்கி தொழில், இன்சூரன்ஸ் காப்பீடு தொழில், வேர்ஹவுஸ் பண்டகங்களின் தொழில், அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸெட்ரா விளம்பர தொழில். விளம்பர தொழில், பண்டக காப்பீடு தொழில், காப்பீடு தொழில், வங்கி தொழில் ஆகியவை இவைகளுக்கு உதாரணம். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். சேவை தொழிலின் வகைப்பாடுகள் அல்லது வகைகள். ஒன்று, பர்சனலைஸ்டு சர்வீஸ். பர்சனலைஸ்டு தனித்துவமான சேவை. தனி சேவை, சேவை மட்டும் செய்யக்கூடிய என்ன சொல்றாங்க? individuals and private institutions selling the services to others. தனிப்பட்ட நபர்கள் தன்னுடைய சேவையை அவர்களுக்கு அளிக்கிறார்கள். அதான் சொல்றாங்க individuals தனிநபர்கள் and private institution தனிப்பட்ட நிறுவனங்கள் selling the services தன்னுடைய சேவைகளை விற்கின்றன to others, பிறருக்கு விற்கின்றன. எனக்கு ஒன்று தெரியும், நான் ஒரு மெக்கானிக், நான் ஒரு எலக்ட்ரிஷியன், நான் போய் நான் சேவை செய்கிறேன், நான் சேவை செய்வது என்ன செய்யறாங்க? அவங்க கூலி கொடுக்குறாங்க. அதை தான் சொல்றாங்க individuals and private institutions selling their services. personalized service தனித்துவமான சேவை, தனி சேவை. அதை சொல்றாங்க selling the services to others. பிறருக்கு தன்னுடைய சேவைகளை விற்கிறார்கள். எக்ஸாம்பிள் பிளம்பர். பிளம்பர் என்ன? பிளம்பர்னா தனிவர் ரொம்ப இல்லையா? அந்த குழாய்கள், தொட்டிகளை சரி செய்வது பிளம்பர். அடுத்தது சர்வன், வீட்டு வேலையாள். சர்வன் தான் ஹோட்டலில் படிக்கக்கூடியதான் இல்லையா? அவரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடியவர், அவங்கெல்லாம் சர்வன். மெயின் மீன்ஸ் வீட்டு வேலை செய்வது. வீட்டு வேலை ஹவுஸ் சர்வன். அப்போ
இங்கே பப்ளிக் சர்வீஸில் வித்தவுட் ப்ராஃபிட் லாபம் பார்க்காமல் அரசாங்கத்தின் சார்பாக ஆன் பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் தே டூ சர்வீசஸ் டு த பீப்புள். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழில் தான் இது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், போலீஸ் ஸ்டேஷன், அடுத்தது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் விநியோக சேவை. டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸ் விநியோக சேவை. டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து, அரசாங்க போக்குவரத்து, தனியார் போக்குவரத்து. வேர்ஹவுசிங் பொருட்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய இடம். ஒரு 100 பேங்க் இருக்கு, ஒரு வீட்டில் இலவசம் இல்லை. அப்போ அரசாங்கம் ஒரு வேர்ஹவுஸ் கட்டி கொடுத்துருக்கு, ரயில்வே ஒரு வேர்ஹவுஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ஹவுஸ் பொருட்களை பாதுகாப்பாக வைக்க அதான் சொல்றாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து, வேர்ஹவுசிங் பண்டகமிடுதல், லாஜிஸ்டிக் பொருட்களை ஏற்றி செல்வது. லாஜிஸ்டிக் ஒரு இடத்துல இருந்து பெரிய நகரத்திலிருந்து பொருட்களை வேறு ஒரு இடத்துக்கு ஏற்றி செல்லக்கூடிய லாஜிஸ்டிக் சர்வீஸ். இப்போலாம் பெரிய பேரளவு தொழிலாளி மாறிவிட்டது. லாஜிஸ்டிக்ஸ், சேல்ஸ்மேன்ஷிப், விற்பனை பிரதிநிதி எக்ஸெட்ரா கம் அண்டர் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். இந்த சேவையில், இந்த விநியோக சேவையில் இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸ். நான் சொல்றது பர்சனலைஸ்ட் சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸ் இதெல்லாம் எதன் கீழே வருது? சேவை தொழிலின் கீழே வருது. டெரிட்டரி ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வருது. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் சர்வீஸ். நிதி சேவை. ஃபினான்சியல் சர்வீஸ் நிதி சேவை. நம்ம கடை வச்சிருக்கோம், அவசரமாக பண்ணுங்க, நம்மளுடைய வியாபாரத்தில் கொடுத்து பணம் வருது. இப்போ கடை வாங்கணுமா இல்லையா? அதுதான் சொல்லுங்கள் ஃபினான்சியல் சர்வீஸ். அது யார் யார் பண்ணுறாங்க? பேங்கிங், வங்கிகள், ஃபேக்டரி ஏஜென்ட்ஸ். ஃபேக்டரினா பின்னாடி ஒரு பாடமே வருது, நான் சொல்லித்தரேன். ஃபேக்டரி ஏஜென்ட்ஸ், அக்கௌண்டிங் கணக்கியல் செய்பவர்கள், அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா ஆர் குரூப் அண்டர் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். இந்த நிதி சேவையில் யார் யார் வரா? பேங்கிங் வர்றாங்க, ஃபேக்டரி அவங்க வராங்க, அடுத்தது அக்கௌண்டிங் கணக்கியல் ஆடிட்டிங் எல்லாம் வர்றாங்க, அவங்க வந்துடுறாங்க. அண்ட் இன்சூரன்ஸ் காப்பீட்டு சேவை செய்யக்கூடியவங்க வராங்க. ஆர் குரூப் அண்டர் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். அடுத்தது குவார்டர்னரி சர்வீஸ். குவார்டர்னரி சர்வீஸ். தனித்துவ சேவைகள், தனித்துவமான சேவைகள். ப்ரொஃபஷனல் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஹை டெக்னாலஜி ஆர் யூஸ்ட் டு ப்ரொவைட் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். ப்ரொஃபஷனல் தன்னுடைய தனித்துவ தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள், மருத்துவர்கள், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் சொல்லுவாங்க, அவர்களும் அல்லது ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஹை டெக்னாலஜி ஒரு துறையில் சிறப்பு தகுதி பெற்றவர்கள், சிறந்த தொழில்நுட்பம் பெற்றவர்கள். அதை சொல்றாங்க. ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஹை டெக்னாலஜி ஆர் யூஸ்டு டு ப்ரொவைட் திஸ் டைப் ஆஃப் சர்வீஸ். அவர்கள் இந்த வகையான சேவை தொழிலில் ஈடுபட்டுள்ளார்கள். இத்தகைய சேவை தொழிலை அளிக்கின்றார்கள். எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் மென்பொருள் மேம்பாட்டு பொறியியல் வல்லுநர்கள். சாஃப்ட்வேர் டெய்லி சாஃப்ட்வேர் புதுசாக வருது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, தன்னுடைய திறமையை பயன்படுத்தி இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க. அடுத்தது ஆடிட்டர்ஸ் தணிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சியாளர்கள் அந்த மேம்பாட்டு ஆராய்ச்சியை நடத்தி அதை அந்த ஒரு தொழிலை மேம்பாடு செய்வதற்காக அதில் ஈடுபட்டுள்ளவர்கள் ரிசர்ச்சர்ஸ். இவங்கெல்லாம் எந்த தொழில் வராங்க? குவார்டர்னரி சர்வீசஸ், குவார்டர்னரி சேவை தொழிலில் வராங்க. நெக்ஸ்ட் குயினரி சர்வீஸ். குயினரி குவார்டர்னரினா தனித்துவ சேவை. அடுத்தது குயினரி தனித்திறமை.
தனித்திறன் தொழில் சொல்றாங்க. நியூ ஐடியாஸ், புதிய எண்ணங்கள், ஆர் ஜெனரேட்டர், புதிய எண்ணங்களை உருவாக்குறாங்க. நியூ டெக்னாலஜிஸ் ஆர் எவால்வ்டு, புதிய தொழில்நுட்பங்களை மதிப்பீடு செய்யறாங்க. நியூ பாலிசிஸ், புதிய கொள்கைகளை உருவாக்குறாங்க. ஆர் இம்ப்ளிமெண்டட் பை செலக்டட் இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட தனித்துவமான அனுபவம் வாய்ந்தவர்களால இவைகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. The decisions influence nations. அவ்வாறு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நம்முடைய நாட்டை பாதிக்கிறது, நம்ம நாட்டை சார்ந்து இருக்கிறது. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதே போல வெளிநாட்டு நிறுவனங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எக்ஸாம்பிள், தட் இஸ் இன்வென்டார்ஸ், புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டுள்ளவர்கள். இவங்க எந்த தொழிலில் உள்ளாங்க? பின்னரி இண்டஸ்ட்ரி. ரெண்டு ஒரே வார்த்தை தெரியும். இது இதுல யார் வராங்க? நம்ம நாட்டுக்காக தன்னுடைய திறமை மூலமாக சேவை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி, தனித்திறன் வாய்ந்தவர்கள். அப்ப இன்னைக்கு என்ன, இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்துக்கிறோம்? இண்டஸ்ட்ரினா என்ன பார்த்தோம்? வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி? கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கிறான், அந்த பேசிஸ் ஆஃப் சைஸ் இருக்கிறான். இப்போ அந்த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி என்னென்ன பார்க்கும்போது பிரைமரி இண்டஸ்ட்ரி, செகண்டரி இண்டஸ்ட்ரி, டெரிட்டரி இண்டஸ்ட்ரி. பிரைமரி இண்டஸ்ட்ரி there are 3 types: extraction industry, generating industry. செகண்டரியில manufacturing industry, construction industry. manufacturing 3 வகை இருக்கு: analytical, synthetical, processing. அடுத்து டெரிட்டரி இண்டஸ்ட்ரி, construction industry. இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த பேசிஸ் ஆஃப் சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா பார்ப்போம்.